வணக்கம். இது டயலாக் கண்ணோட்டம். பிரதமர் மோடி இந்த தேர்தல் பரப்புரையின் போது சாவர்கருடைய 5 பெருமைகளை இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கிற ஏதாவது தலைவர்கள் பேச முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் சாவர்கரை பற்றி பேசலை அப்படின்னா தான் ஆச்சரியப்படணும். பேசுனதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லை, வழக்கம் போல தேர்தல்கள் எப்போ வந்தாலும் சாவர்கருடைய பெருமைகளை தூக்கி பிடிக்கிறது மோடி, RSS, பாஜகவுடைய பழக்கமாக இருக்குது. சாவர்கர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்திய அரசியலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பிரிட்டிஷாரிடம் அவர் பலமுறை மன்னிப்பு கேட்டிருக்கிறார். பிரிட்டிஷ் நிர்வாகம் கொடுத்திருக்கிற வெகுமதிகளை, ஓய்வூதியத்தை வாங்கியிருக்கிறார். சுதந்திர போராட்டத்திலிருந்து ரொம்ப தூரம் விலகி நின்றிருக்கிறார். அப்படிங்கிற பல சர்ச்சைகள் எப்போதுமே சாவர்கரை பற்றி வந்து கொண்டே இருக்கிறது. BBC என்கிற செய்தி நிறுவனத்தினுடைய ஒரு ஆவணப்பட இயக்குனர், அவர் பேர் நிரஞ்சன் தக்லே, சாவர்கரை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை எடுத்திருக்காரு. அந்த ஃபிலிமில் ஒரு இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சாவர்கர் படத்தை பார்த்து நீங்கள் கைகூப்பி நிற்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய முதுகு அண்ணல் காந்தியை நோக்கி திரும்பி இருக்கும் என்று சொல்கிறார். அப்படின்னா நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இருவருடைய படங்கள் மட்டும் எதிரெதிராக இருக்கலை, இவருடைய சித்தாந்தமும் இவருடைய அரசியலும் எதிரெதிராகத்தான் இருக்கிறது என்பதை நிரஞ்சன் தக்லே குறிப்பிடுகிறார். காந்தியை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா, சாவர்கரை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் அப்படின்னா நீங்கள் மத நல்லிணக்கத்துக்கு எதிரானவர்கள். மத நல்லிணக்கத்தை, மக்கள் ஒற்றுமையை காந்தி முன்வைத்தார் என்று சொன்னால், பிளவுவாத அரசியலையும் இந்துத்துவா என்கிற கருத்தியிலும் முதலாக முன்வைத்தவர் சாவர்கர். இப்போ RSSஓ பாஜகவோ சாவர்கரை கொண்டாடுவதில் ஒரு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயமே அல்ல. அந்த ஆவணப்படத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1911 ஜூலை மாதம் 11ஆம் தேதி முதலாக செல்லுலார் சிறையில் சாவர்கர் அடைக்கப்படுகிறார். அடைக்கப்பட்ட 1.5 மாதங்களில் முதல் மன்னிப்பு கடிதத்தை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அவர் எழுதுகிறார். 9 ஆண்டுகள் 10 மாதம் அந்த சிறைச்சாலையில் அவர் இருந்தார். இருக்கிற போது பல முறை அவர் மீண்டும் என்னை விடுதலை செய்யுங்கள், அல்லது இந்தியாவுடைய நிலப்பரப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு சிறைச்சாலையில் அந்தமானிலே இருந்து எனக்கு இந்திய எல்லைக்குள் அந்த கடலிலிருந்து மெயின் லேண்டுக்கு என்ன மாற்றிருங்க அப்படிங்கிற மாதிரி ஏராளமான கடிதங்களை அவர் எழுதியிருக்கிறாரு. என்னை நீங்கள் விடுதலை செய்தால் சுதந்திர போராட்டத்திலே நான் விலகி நிற்கிறேன் என்கிற ஒரு வாக்குமூலத்தை இந்த மன்னிப்பு கடிதங்கள் வாயிலாக வெளிப்பட்டிருக்கிறார் என்பதை முழுவதும் அந்த ஆவணப்படம் என்பது சொல்லுகிறது. அந்தமான் ஜெயிலில் 698 ரூம் இருக்கு. அந்த ரூம்ல சாவருக்கு அளிக்கப்பட்ட ரூம் 52, அந்த ரூம் நம்பர். அந்த 52ங்கிற ரூமுக்கு கீழே தான் தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய அந்த இடம்ங்கிறது இருக்கு. சராசரியாக ஒவ்வொரு மாதமும் 3 அல்லது 4 கைதிகளுக்கு தூக்கு தண்டனை என்பது நிறைவேற்றப்படும். அதை முழுக்க சாவர்கர் பார்க்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிற அந்த போராட்ட குணம் மெல்ல மங்கி போய் மன்னிப்பு கடிதம் எழுதக்கூடிய பிரிட்டிஷாருடைய காலடியில் விழுகிற ஒரு இடத்திற்கு வர்றாரு அப்படிங்கிறத நிரஞ்சன் தக்லே தன்னுடைய ஆவணப்படத்தில் குறிப்பிடுகிறார். அந்தமான் சிறைச்சாலையில் அங்கே இருக்கிற சிறை கைதிகளுக்கு ஏராளமான வேலைகள் என்பது அளிக்கப்படும். உடலை வருத்துகிற வேலைகள் என்பது அளிக்கப்படும். காலா பாணி அப்படிங்கிற ஒரு நல்ல திரைப்படம் கூட அதை காட்சிப்படுத்தி இருக்கிறது. அங்கே வரக்கூடிய அதிகாரிகளை ஒரு வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு சிறை கைதிகள் இழுத்துக்கிட்டு போகணும். ரொம்ப கடினமான வேலை, சாலைகள் இல்லாத மேடும் பள்ளமாக இருக்கக்கூடிய இடத்துல இழுத்துட்டு போகணும். ஆனால் அந்த மாதிரி எந்த வேலைகளும் சாவர்க்கும் அவருடைய சகோதரருக்கும் அளிக்கப்படவில்லை. பிரிட்டிஷ் சிறை நிர்வாகம் ரொம்ப மென்மையாக சாவர்கரோடு நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்க முடிகிறது என்று அந்த ஆவணப்படத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அவரோடு சக கைதியாக இருந்தவருடைய பெயர் பரீந்தர் கோஷ். அவர் என்ன சொல்றாருன்னா, பிரிட்டிஷ் சிறை நிர்வாகத்துக்கு எதிராக அல்லது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக அவ்வப்போது சிறையில் இருக்கக்கூடிய சிறை தண்டனை கைதிகள்கிட்ட சாவர்கர் சகோதரர்கள் கலகத்தை தூண்டுவார்கள். தூண்டுவதோடு அவருடைய வேலை முடிஞ்சிடும். ஆனால் ஒரு கலகத்தில் கூட அவர்கள் பங்கேற்றதை நான் பார்க்கவில்லை என்று சக கைதியாக இருக்கிற அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற பரீந்தர் கோஷ் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் மன்னிப்பு கடிதங்கள் எழுத சிறை நிர்வாகம், பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு ஏராளமான சலுகைகளை கொடுத்து கொண்டே இருந்தது. நாடாளுமன்றத்தில் கேட்காத காதுகள் கேட்கட்டும் என்கிற ஒரு வெடிகுண்டை வீசிய பகத்சிங்குக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தூக்கு தண்டனை வழங்கியது. அவருடைய அப்பா ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதினாரு, அவரை விடுவிச்சிருங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதற்கு மிகப்பெரிய அளவுக்கு வருத்தப்பட்டவர் பகத்சிங். தூக்கு மேடையை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டவர் பகத்சிங். ஆனால் பகத்சிங்கனுடைய அரசியலுக்கு நேர் எதிராக தன்னுடைய மனைவியை சந்திக்க வேண்டும், தன்னுடைய தம்பியை சந்திக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் கடிதம் எழுதி 1919 மே மாதம் 30ஆம் தேதி சிறை நிர்வாகம் அவருக்கு அனுமதி அளிக்கிறது. இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஆவணப்படத்தில் என்ன இருக்குன்னா, பொதுவாக தூக்கு தண்டனை என்று அறிவிக்கப்படக்கூடிய கைதிகளுக்கு உடல் எடை என்பது குறையும். பகத்சிங்குடைய வாழ்க்கையும் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது.
ஒவ்வொரு தூக்கு தண்டனை கைதியினுடைய எடையை போல 5 மடங்கு எடை தாங்கக்கூடிய கயிறு செய்யப்படும் அப்படிங்கிறது விதி, சிறையினுடைய விதி. ஆனால் சாவர்கருக்கு 112 பவுண்டுகளாக இருந்த அவருடைய எடை சிறை வளாகத்திற்குள் பிரிட்டிஷ் நிர்வாகம், சிறை நிர்வாகம் அவருக்கான ஒரு சலுகைகளை காட்ட காட்ட 126 பவுண்டுகளாக அவருடைய எடை என்பது அதிகரிக்கிறது. அப்போ சிறையில் இருக்கிற போதும் பிரிட்டிஷ் காலில் விழுகிற அளவிற்கு இருந்த சாவர்கர் தான் விடுதலை பெற்ற பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த எல்லா சலுகைகளையும் வாங்கினார். அதை விட ரொம்ப துயரமான விஷயம், காந்தி படுகொலையில் கொலை குற்றவாளிகளில் ஒன்றாக சேர்க்கப்பட்டவர் சாவர்கர். போதுமான ஆதாரங்கள் இல்லை என்பதால் விடுவிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி வரலாறு முழுக்க காந்தி முன்வைத்த மக்கள் ஒற்றுமைக்கு எதிராக ஒரு வகுப்புவாத அரசியலை முன்வைத்தவர். பகத்சிங் வைத்த சோசலிசம் என்கிற சித்தாந்தத்துக்கு எதிராக இந்துத்துவா என்கிற கருத்தியலை முன்வைத்தவர். அப்போ காந்தி, பகத்சிங், சாவர்கர் இன்று மூவரையும் ஒப்பிடும்போது இந்த தேசம் காந்தி நினைவில் வைத்திருக்கிறது, பகத்சிங்கை நினைவில் வைத்திருக்கிறது. ஆனால் வரலாறு சாவர்கரை மறந்து விட்டிருக்கிற சாவர்கரை மீண்டும் உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய சித்தாந்தம் மிக இயல்பிலேயே இந்துத்துவா என்கிற மத நல்லெண்ணத்துக்கு எதிரான ஒரு பிளவுவாத சித்தாந்தமாகத்தான் இருக்க முடியும். சாவர்கரை மறந்த தேசம் நிச்சயமாக அவரை உயர்த்தி பிடிக்கிற மோடியை, RSSஐ, பாஜகவை மறக்கத்தான் போகிறது. அதை நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் ஒருவை நிரூபிக்கத்தான் போகிறது.